இப்ப கார்டியன் இங்கிருந்து வெளிவருகின்ற கார்டியன் பத்திரிகை ஒன்றை போட்டிருக்கிறது. அதாவது இந்த தடை, அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி மீதான நீரிணை மீதான தடை இன்னும் இந்த மாதம் முடிவு, அதாவது ஏப்ரல் மாதம் முதல் பகுதி வரையும் நீடிக்குமாக இருந்தால் எண்ணெய் விலை $150 அல்லது $200 அதிகரிக்கும். அவ்வாறு அதிகரித்தால் இந்த சின்ன சின்ன நாடுகளோ ஈவன் பெரிய நாடுகள் கூட தாக்கு பிடிக்காத முடியும் நிலைமை. உலகம் ரிசெஷன் இல்லாம டிப்ரெஷனுக்குள்ள போடும் என்றுதான் கூறுகிறார்கள். இப்ப நாங்கள் எல்லோரும் எண்ணெய் விலையை பற்றி தான் கழிச்சு கொண்டிருக்கிறோம். ஃபெர்டிலைசர், பசலை வகை கிட்டத்தட்ட 30 உலகத்துக்கு தேவையான 33% பசலை வகைகள் அந்த ஹார்மோஸ் நீரிணைகளால் தான் வருகிறது. சரி, வேறு நாடுகளில் உற்பத்தி செய்யலாம் பசலை, யூரியாவாக இருக்கலாம், அமோனியம் பாஸ்பேட்டாக இருக்கலாம், அமோனியம் நைட்ரேட்டாக இருக்கலாம். ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கும் இந்த எல்என்ஜி கேஸ் தேவை. எனவேதான் இந்தியாவில் இருக்கிற யூரியாவை உற்பத்தி செய்கின்ற நிறுவனம் அதை மூடுவதற்கு இப்போது முற்பட்டிருக்கின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், குளிர்காலம் முடிந்து பருவகாலம் தொடங்குகிறது. எல்லோரும் பயிர் செய்ய வலிக்கிறார்கள். உரம் இல்லை, எரிபொருள் விலை ஏற்றம், அது மிகப்பெரிய ஒரு உணவு நெருக்கடியை கூட இந்த உலகம் சந்திக்க போகிறது என்றுதான் இருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தனக்கு கிடைத்த இது ஒரு பூகோள அமைப்பில, ஜியோகிராபிக்கல ஈரானுக்கு இந்த ஹார்மோஸ் சந்தி ஒரு அணுக்குண்டை விட மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஆயுதமாக இருக்கின்றது. இப்ப ஈரான் அதை கெட்டியாக பிடித்திருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா உலகிலேயே மிகப்பெரிய சூப்பர் பவர். 33 வீரமான அமெரிக்கா ஆயுதங்களை கொண்டு குவித்தார்கள். 500 விமானங்கள், இந்த சண்டைக்கு முதல் அங்கு கொண்டு வரப்பட்டது 500 விமானங்கள் கொண்டு குவித்தார்கள். இன்றைக்கு ஒரு 21 மைல் அகலமான பாதையை திறக்க முடியாமல் எல்லா நாடுகளையும் கேட்கிறார்கள் என்று சொன்னால், அதான் ஈரான் வெளியுறவு அமைச்சருடைய சொன்னார். முதலில் சண்டை துவங்கும் போது சொன்னார்களாம், தங்களை அன்கண்டிஷனல் சரண்டர், நிபந்தனையற்ற சரணடைவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் 12 நாளுக்கு பிறகு சொல்லி நம்ம அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர், நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு வாருங்களோடு மெசேஜுக்கு மேலே மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் கூறினார். சரி, இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஈரானுடன் 15 நாட்கள் நின்று பிடிக்க முடியவில்லை. இப்ப என்னென்று ரஷ்யாவோட சீனாவோட சண்டை பிடிப்பீங்க? இப்ப ரஷ்யாவோட சண்டை பிடிக்க போது அமெரிக்கா, சீனாவை வீழ்த்த போதென்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த ஈரானோடைய இவ்வளவு பிரச்சனை என்று சொன்னால், அடுத்த 2 மிகப்பெரிய நாட்டோட இவ்வாறு மோதுவார்கள் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி.